அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான் பார்த்துருப்போம். அதே போல் டெட் பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்த்துருப்போம். இது டெட் பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் 60 நாளுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான். இது நீங்கள் யூடியூப் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு படிக்கலாம். ஆல்ரெடி எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் வரலையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது தனி வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்ன வெயிட்டேஜில் நீங்கள் படிக்கணும், எதுலாம் டார்கெட் பண்ணி படிக்கணும், 82 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ண அப்படின்னா எப்படி படிக்கணுன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் இருக்க போது. இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் இருக்குது. குரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற நேமில் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் இருக்குது. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸ் வந்து 1200 ரூபா. ஸோ சைக்காலஜி, அதே போல் தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் இது. உங்களுக்கு நான் பிளான் கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃபே இதில் இருக்குது. பிளான் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 18ஆம் தேதி. சரிங்களா? அதே போல் என்றைக்கு முதல் தேர்வு நீங்கள் எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்றைக்கு எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி. நீங்கள் அதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணிக்க முடியும். எப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து எழுத முடியும். ஏன்னா இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். ஆப்பில் எப்போவுமே டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. எல்லா டெஸ்ட்டுமே எப்போ ஜாயின் பண்ணாலும் நீங்கள் எழுத முடியும். அதே போல் அந்த டேட் முடிஞ்ச பிறகு அடுத்த நாளும் நீங்கள் தேர்வுகள் எழுதிக்க முடியும். ஏன்னா அந்த டேட் முடிஞ்ச பிறகு டெஸ்ட்டு காணாமல் போயிடாது, ஆப்லேயே இருக்கும், நீங்கள் டெஸ்ட் எழுதிக்க முடியும். டோட்டலாக உங்களுக்கு டாபிக் வைஸ் ஃபுல் மாடலோட சேர்த்து 24 தேர்வுகள் இருக்கும். அது இல்லாமல் 20 எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 24 டெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டெஸ்ட், புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 6000 கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? சோசியல் சயின்ஸ் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 6000 கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? 3 நாளைக்கான ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன் டெட் சோசியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் அப்படின்னு இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணுறதை பின்னாடி சொல்கிறேன். முதல்ல பிளான் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நான் டார்கெட் சொல்லியிருந்தேன் இல்லையா? சைக்காலஜியில் 15 கொஷின் டார்கெட் பண்ணுங்கள், தமிழில் 30 கொஷினுக்கு 25 கொஷின் டார்கெட் பண்ணுங்கள், இங்கிலீஷில் 30 கொஷினுக்கு 15 கொஷின், சோசியல் சயின்ஸில் 60 கொஷினுக்கு 30 கொஷின். ஸோ இந்த டார்கெட் பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். இதை தாண்டியுமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அட்லீஸ்ட் இதை நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெட்டுக்கான 82 கேள்விகள், 85 நம்ம இங்கே டார்கெட் பண்ணுறோம், 82 கொஷின் தாராளமாக போட்ட முடியும் அப்படின்றது தான் பிளான். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 உங்களுக்கு இது சோசியல் சயின்ஸ்க்கான பிளான் இது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் இருக்கும். சரிங்களா? இதே மேக்ஸ் சயின்ஸ் வரும்போது உங்களுக்கு மேக்ஸும் சயின்ஸும் தனித்தனியாக 30 கொஷின் இருக்கும். சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல சோசியல் சயின்ஸில் 60 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ பிளான் இப்படி தான் இருக்கும். டெஸ்ட் 1 21ஆம் தேதி நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதே போல் சைக்காலஜி. ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கும்போது எப்படிலாம் படிக்கணும், என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து டெஸ்ட்டே ஒரு 8 டெஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதுக்கு படிக்க வேண்டிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் செட்டும் கொடுத்துருவோம். ப்ளஸ் சைக்காலஜியில் 30 கொஷின், அதுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல் வந்து நீங்கள் ஆல்ரெடி பிஎட் படிச்சிருப்பீங்க, அதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ்லேருந்து தான் நம்ம கேட்க போகிறாங்க. ஸோ அது ஒரு 8 டெஸ்ட்டாகவும் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லை சார், எங்கிட்ட பிஎட்கான புக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஆப்பில் பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் ஒரு 8 டெஸ்ட் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சைக்காலஜிக்கான டெஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு அப்டேட் ஆகும். டோட்டலாக இதில் ஒரு 12 டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயரில் ஒரு 12 டெஸ்ட் இருக்கும். அப்புறம் தமிழ் அப்படின்னு எடுத்தோம்னா 6ஆம் வகுப்பு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, 7ஆம் வகுப்பு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, அதே போல் 8th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, 9th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. இது போல் 10th முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 15க்குள்ளேயே 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருவீங்க. இது வரையும் நீங்கள் படித்தாவே நல்ல ஸ்கோர் நீங்கள் பண்ணிட முடியும். அதுக்கப்புறமும் நம்ம படிக்கக்கூடியது எதுக்கு அப்படின்னா தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அதில் 25 கொஷின் நம்ம போகணும் அப்படின்றதுனால 11th 12th நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 11th இயல் 1லேருந்து 2, இயல் 3லேருந்து 5, அப்புறம் 6லேருந்து 8. இங்கேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். செட் 9, அதே போல் செட் 10. இங்கே 12th ஸ்டாண்டர்ட் இயல் 1லேருந்து 2, அதே போல் இயல் 3லேருந்து 5. இங்கேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். செட்
12 சரிங்களா 11 12 இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 12 கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். ப்ராப்பராக நீங்கள் ஃபஸ்ட் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் இருக்கும். 21 தேர்வுகள் முடித்த பிறகு உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இங்கே 21 டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். அதே போல் இங்கிலீஷ் லாங்குவேஜும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் முடிச்சுட்டு வரீங்க சரிங்களா. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இதே போல் முடிச்சுட்டு வருவீங்க. 7th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அதே போல் 8th யூனிட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 9th யூனிட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 10th 11th 12th மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 11th நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 12th நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கணுமா ஜியாகிரஃபி படிக்கணுமா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே போல் கான்ஸ்டியூஷனாக எக்கனாமிக்ஸ் இதில் எந்த யூனிட் படிக்கணும், ஹிஸ்ட்ரியில் எந்த லெசன்ஸ் படிக்கணும், கான்ஸ்டியூஷனில் எந்த லெசன்ஸ் படிக்கணும், இது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தந்த லெசன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அந்த லெசன்லேருந்து தான் கொஷின்ஸ் இருக்கும் சரியா. அதை நோட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக நம்ம எது இதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். எல்லாமே எக்ஸாமுக்கு தேவையானது எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நம்ம கவர் பண்ணிட்டு போகும்போது நமக்கு அந்த 150 கொஷனில் எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாமல் எக்ஸாம் எழுத முடியும் சரிங்களா. அதே போல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கக்கூடிய லெசன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் முடிஞ்ச பிறகு அந்த தமிழ் இங்கிலீஷ்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் 4th ஸ்டாண்டர்ட் அதே போல் 5th ஸ்டாண்டர்ட் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 4th ஸ்டாண்டர்டும் 5th ஸ்டாண்டர்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து டெஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது இது முடித்த பிறகு இந்த 24 டெஸ்ட்டை முடித்த பிறகு புக் பேக் கொஷினுக்கான டெஸ்ட்டும் இருக்குது. புக் பேக் ஆன்லைன் டெஸ்ட் பிளான் கொடுத்துருக்கேன் இல்லையா. தமிழும் இந்த இடத்துல சோசியல் சயின்ஸை ஆட் பண்ணியிருப்பேன் சரிங்களா. இங்கே பாருங்கள் சோசியல் சயின்ஸ் தமிழ் எது முடிப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9 10 முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் 7ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் 8ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் 9ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்புறம் 11th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரி 11th பாலிட்டி 12th பாலிட்டி அப்புறம் 11th ஜியாகிரஃபி 12th ஜியாகிரஃபி அப்புறம் 11th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்லேயும் தமிழ்லேயும் வந்து புக் பேக் கொஷின்ஸ் 20 தேர்வுகள் இருக்கும். இந்த 20 தேர்வுகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதே கொஷின் கூட நமக்கு ரிப்பீட் ஆகலாம். அதனால் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு டாபிக் வைஸில் ஒரு 24 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அது போக புக் பேக்கில் இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் பிளான் இந்த மாதிரி தான் இருக்கும். பிளானுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். டெஸ்ட் எப்படி எழுதணும் இதெல்லாமே கொடுத்துருப்பேன். அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஆப்பில் டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கான மார்க் ரேங்க் இதெல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். அதே போல் ஏதாவது கொஷின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றதும் அப்டேட் ஆகிடும். தேர்வுகள் எழுதி முடித்த பிறகு அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் ஆன்சரை நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்க முடியும். வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன கொஷின் என்னென்ன கேட்டிருந்தாங்க என்ன ஆன்சர் நம்ம பண்ணோம் சரியான ஆன்சர் என்ன இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். எந்த டைம்னாலையும் படிச்சுக்க முடியும். ஸோ டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு அது ரிவிஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஸ்ட் எல்லாமே அதிகமாக நடக்கக்கூடிய ஆப்பில் நடக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் நடக்க போகுது. ஸோ எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. காலையில் டைம் இருந்தால் எழுதலாம், இல்லை நைட் டைம் இருந்தாலும் எழுதலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த டைமில் உட்காந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணால் போதுமானது. முடிஞ்சோல்லி அன்னன்னைக்கான தேர்வுகளை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. நான் 3 நாளைக்கான ஒரு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் 2 நாளைக்கு ஒன்று பிளான் பண்ணால் கூட பெட்டர். உங்களால் குயிக்காக முடிக்க முடியும். பட் டைம் இருக்கிறவங்க ஒர்க் போகிறவங்க இல்லை வெளியிலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சார் புக் எடுத்து படிக்கிறவங்க 3 நாள் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு 15 டெஸ்ட்டை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ஈஸி தான். 15 டெஸ்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக 6லேருந்து 10 வரையும் படிக்கும் போது 15 டெஸ்ட்டை நல்லா படிச்சிருங்க சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஆப்பில் அப்டேட் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படின்றதும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு கேட்டிருந்தீங்க. அது வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது டீமில் கேட்டுட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதை அப்டேட் பண்ண முடியுமா என்ன அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் 24 டெஸ்ட்டு ப்ளஸ் புக் பேக் இது மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்போது இது ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் சரியா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். புக்ஸ் கேட்டிருந்தீங்க. புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸை பேஸ் பண்ணி தான் புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சயின்ஸ் புக் வந்து யூஸ் ஆகும், சோசியல் புக்ஸும் யூஸ் ஆகும். பட் அதில் வந்து புக் பேக் இருக்காது. ப்ளஸ் டிஎன்பிசி சிலபஸ் ஆர்டரில் இருக்கும். வாங்கிட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வாங்கி படிச்சிக்க முடியும். யூஸ் பண்ணிக்கோங்க சரியா.
ஸோ 3க்குமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. பேப்பர் 1 பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸும் கொடுத்துட்டேன், அதே போல் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸும் கொடுத்துட்டேன். வீட்டிலேருந்து படிக்கிறவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க சரியா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.